Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 570 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கரிபுங்கிற காட்டு பையன் பிரின்சஸ் அலேக்கா வந்து மல்லேக்கா தூக்கிட்டு போயிடலான்னு அவளை அப்படியே அவளோட சகதியில புடிச்சிருவான். அவ உடனே கத்த ஆரம்பிச்சிருவாளா, சோ வாயை லாக் பண்ணிடுவான். அவ மட்டும் பயந்தோ இல்ல எமோஷனல் ஆயோ கொஞ்சம் கத்துனானா என்ன ஆகும், மொத்த சீக்கிங்ஸும் வந்து இவனை சல்லறையா போட்டு சலிச்சு எடுத்துருவாங்க. ஆனா பயலுக்கு மேட்ரு தெரியல. சத்தம் போடாத கண்ணு, நான் உன்னை அடிக்க மாட்டேன், கடிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன், நான் உன்னை பத்திரமா இங்க இருந்து ஆட்டையை மட்டும் போட்டு போயிடுறேன். இப்போ மத்த மரமேட்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப தலைவலி, எத்தனை பேர்த்த தூக்கிட்டு போறது. ஆனா இவ ஒருத்திய வித்தாலே போதும், நல்லா ஜம்முன்னு கல்லா கட்டிடலாம். நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், அன்கான்சியஸா மட்டும் இரு, மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா முக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனோட பிரதர் கிட்ட இருந்து இவனுக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது அவனு இந்த ஐலாண்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கானுங்களாமா. சோ முடிஞ்ச அளவுக்கு இங்க எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு அப்படியே கப்பல் ஏறி நியூ வேர்ல்டுக்கு போறான். அப்படின்னா நீயும் என் கூட தான் வரப்போற, ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. மானகட்ட பையலன்னு ஒரு சவுண்ட், யாரான்னு பார்த்தா லூஃபி அங்க வந்துட்டான். என்னமா ஆம்பளை வாய்ஸ்ல பேசுறேன், நான் தான் வாயை நல்லா பொத்திட்டேனே, எதுக்கு தேவையில்லாம அழுற, டோன்ட் வரிலா, நான் பாத்துக்கிறேன், கிளி 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 கிளிமா. பின்னாடி பாடுறா பேதியில போனவன என்னவன டப்புன்னு திரும்பி நம்ம ஆளையில பார்த்து பயப்படுவான்னு பார்த்தா, ஏ ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் கொஞ்சம் சும்மா இருக்கடா, நான் ஜாலியா இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றீங்க, நீ வாடா கண்ணா, கிளி 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 அப்படின்னு நாக்க நல்லா வளைச்சிட்டு இருப்பான். லூஃபி அப்படியே காண்டில கரியை கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருப்பான். அட அந்த கரிபு பைய சந்தோஷத்துல யாருகிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கே புரிய வந்துச்சு யாருகிட்ட இப்ப வம்பு இழுத்து இருக்கோன்னு. கிளி கிளி கிளின்னு இருந்தவனுக்கு வயிறெல்லாம் கலகல கலகலான்னு ஆயிருச்சு. ஐயோ ஸ்டார் ஹெட் பைரட்டான்னு பார்த்து பீதியாவான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், பயங்கரமா அந்த கோட்டையே அதிர்ற அளவுக்கு ஒரு அடிக்கிற சவுண்டு. அவன் மேல இருந்து பீச்சுக்கிட்டு கீழே போவான். இந்த கிறுக்கு பையன் இங்கதான் சுத்திட்டு இருப்பான்னு லூஃபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிரகோஷி நம்ம லூஃபியை புடிச்சு வச்சுட்டு, லூஃபி லூஃபி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா லூஃபி, நீ மட்டும் இல்லன்னா நான் இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்பேன், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். இங்க செஞ்சு காண்டாயி குத்திட்டு இருப்பான். நான் அவனை மிதிச்சிருக்கணும், அப்படி மிதிச்சிருந்தா அவன் என்னைய பாராட்டி இருப்பான். மிஸ் பண்ணிட்டேன்னு தரைய போட்டு காட்டுத்தனமா குத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா இவங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள என்ட்ரானதுல இருந்தே இந்த லூசு பையல எங்கேயுமே பார்க்கல, வெட்டியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நம்மளும் மறந்துட்டோங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. உடனே அந்த சீஹார்ஸ் மினிஸ்டர் வந்து மன்னிப்பும் கேட்டு நன்றியும் சொல்லுவாரு. ஏன்னா மறுபடியும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் தான் ட்ரெஷர் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்கான். இந்த பேலஸ்க்குள்ள ஒரு சின்ன ஃபிஷ் கூட வர முடியாது. பேட்டில் நடந்தப்போ பேலஸோட கேட் ஓபன்ல இருந்திருக்கு, அந்த கேப்ல உள்ள வந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க சைடுல இருக்க டவரை பாருங்க, அப்படியே பாதியா ஸ்லைஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இதையும் அந்த தீஃப் தான் பண்ணிருப்பான், அதுவும் நம்ம இல்லாதப்ப பண்ணிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பாப்பாக்கு என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதை வெட்டுறதுக்கெல்லாம் அவன் லாய்க்கு இல்ல, அந்த என் பக்கத்துல நிக்கிறான் பாரு ஒருத்தன், அப்படி வெட்டினதுனால தான் கேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடிஞ்சது. அதுவும் மெயினா நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவானா. ஜோரோ காண்டாயி பச்சை பச்சையா திட்டுவான். கொய்யால இதெல்லாம் அவன் கேட்டானா எல்லாத்தையும் உளறிட்டு இருக்க ரேஸ் கோல்ஸுமா. அந்த டைம்ங்கும் போது நமி வந்து எல்லாம் ஒரு நிமிஷம் பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க, இப்போ ட்ரெஷர் தீஃப்னு யார பத்தியோ பேசிட்டு இருந்தீங்களே அது யாருன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும்பா, இவ்வளவு சொல்றாங்கன்னு நினைச்சா போல. அட இங்க ஒரு திருட்டு பையன் இருந்தாமா, அவன் பேலஸ்ல இருந்த எல்லா ட்ரெஷரையும் திருடிட்டு போயிட்டான். அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோன்னே இங்க 3 பேருக்கு அள்ளு விடும். ஐயோ இவகிட்ட போய் ட்ரெஷரை பத்தி பேசிட்டு ஐலே இனி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாளேன்னு அவன் நேரா கிங்க கிட்ட போய், அது எல்லாமே நேஷனல் ட்ரெஷரா, நீங்க அவனை ஃபாலோ பண்ணி போய் பிடிக்க போறீங்களான்னு கேட்டா இல்லவே இல்ல, என் மக்களோட உயிர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் எனக்கு பெரிய ட்ரெஷரே, எனக்கு இதெல்லாம் மேட்ரே இல்லாம. அப்படியா, அப்படின்னா நாங்க போய் அதை ரிட்டர்ன் கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேப்பா. நீங்களே தாராளமா எல்லாத்தையும் வச்சுக்கங்க நீர்வாரு, ஏன்னா இந்த கண்ட்ரியவே நீங்க காப்பாத்தி இருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு போறதுல எந்த தப்பும் இல்ல, தாராளமா வச்சுக்கங்க. நிஜமாவா, ஐயோ. ஆனா அவனை இந்த 3 கழுசடைகளும் அடிச்சு வெளியே துரத்திட்டானுங்க. என்ன வெங்காயத்துக்கிட்ட அவனை அப்படி அடிச்சீங்க, பொங்கு பொங்குன்னு மூஞ்சில 4 வச்சு கட்டி போறதை விட்டுட்டு என்ன வெங்காயத்துல அடிச்சு தூக்கி தூர போட்டீங்க, போகல போய் அவனை கண்டுபிடிக்காம ரிட்டர்ன் வராதீங்கன்னு சொல்லி பொங்கு பொங்குன்னு அவவாயில 4 வச்சு கோட்டையில இருந்து கீழே தூக்கி வீசிடுவான். ஐயோ இப்படி கொடூர குரங்கா இருக்காளேன்னு புலம்பிக்கிட்டே கீழே விழுவானுங்க. சோ இப்படி இங்க செம ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஆபத்து மண்ணா ஆபத்துன்னு கத்திட்டே வருவான். என்னடா என்னாச்சுன்னு கேட்டா ஹோடிய மத்தவங்களும் அவன் கையில போட்டிருந்த ஹேண்ட் கஃபை கழட்டிட்டானுங்களாமா. என்ன ஹேண்ட் கஃபை கழட்டிட்டானுங்களாம் அப்படின்னா அவனுக்கு பெருசா கலவரம் பண்ணுவானுங்களேன்னு சொல்லி பதறி அடிச்சு பிரசன்ட் அவருக்கு போவாங்க. அதே நேரம் அங்க பிரசன்ட்ல டே ஹியூமன்ஸ், உங்க யாரையுமே நாங்க விடவே மாட்டோம், எங்க கிட்ட இருந்து நீங்க என்னைக்குமே தப்பிக்க முடியாது, எங்களோட டைம் மறுபடியும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாத்தையுமே நாங்க செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பானுல அவனுங்களை கூப்பிட்டு ஸ்டார் ஹேட்ஸ் இங்க கூப்பிட்டுவாங்க, நாங்க அவங்க எல்லாத்தையுமே கொன்னுறோம், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட்ல எவனுமே உயிரோட இருக்க போறதில்லைன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பானுங்க. அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அள்ளு விடும். அந்த டைமுங்கும் போது எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. வந்து பார்த்தா அத்தனை பேருத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா உள்ளுக்குள்ள வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா சீனில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இங்கதான் என்னன்னா 50 பேருத்துக்கும் பயங்கரமா வயசாகி போச்சு. அதுவும் ஹோடி எல்லாம் குச்ச கூட குடிக்க முடியாம பாடி பயங்கரமா உதறுது. எவனா
அவனாலயும் ஒழுங்கா பேச கூட முடியல. கையெல்லாம் நடுங்குது, முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புலம்புவானுங்க. ஆனா அது கூடவே நாங்க ஸ்டார் ஹேட்ட விட மாட்டோம், மனுஷங்களை அழிக்காம விட மாட்டோம் அப்படின்னு மாத்தி மாத்தி ரிவெஞ்ச் எடுக்கிறத பத்தியே தான் அந்த நிலைமையிலும் பேசிட்டு இருப்பானுங்க. இங்க யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்னதான் ஆச்சு இவனுக்கு? இது நிஜமாவே அவங்க தானாங்கிற மாதிரி கேட்பாங்க. கோடியோட மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு? இந்த சைஸுக்கு உடம்பு இழைச்சு போனா எப்படி சங்கிலி எல்லாம் போட்டு கட்ட முடியும்? அதுலயும் அவன் 2 கம்பியும் புடிச்சுக்கிட்டு என்னைய புடிச்சிட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த ஜெயில் மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் நான் பெயில் வாங்கிட்டு போயிருவேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியாலன்னு சொல்லி அந்த கம்பியை புடிச்சு அப்படியே இழுப்பான். எலும்பு உடஞ்சு போச்சு. உடனே இக்கரோஸ் ஐயோ கேப்டன் சொல்லி ஒரு 2 ஸ்டெப் வேகமா எடுத்து வச்சிட்டான். அதுக்கே அவனுக்கு முதுகு உடஞ்சு போச்சு. யாராலையும் நம்பவே முடியல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவனுக்கு இருப்பானுங்கன்னு. ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே அந்த ஸ்டெராய்டு தான் காரணம். 1-2 தின்னாலே படாத பாடு பண்ணும். இவனுக்கு தான் பாயாசம் ஊத்துற மாதிரி வாயில அள்ளி அள்ளி போட்டானுங்களே. ஆக்சுவலா அது ஒரு லெஜெண்டரி பில்லு. அத டமடே பாக்ஸ்ல பேலஸ்ல ட்ரெஷர் ரூம்ல பத்திரமா வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ் ஜெனரேஷனா பாதுகாப்பா வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டமடே பாக்ஸ் காணாம போயிருச்சு. அது யாரு திருநான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா கிங் வேண்டான்னு சொல்லி டெசிஷன் எடுத்ததுனால தேடாம அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் தெரியுது அத ஹோடி ஆட்டைய போட்டிருக்கான்னு. இதுல வேற ஹெவன்ல இருந்து கிடைச்சதுன்னு பில்டப். இப்ப பாத்தீங்களா ஹெவனுக்கு போக ரெடி ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஹெல்லுக்கு தான் போவான். இந்த நிலைமையிலயும் ஆமாண்டா நான் தாண்டா திருடன்னு திமிரா சொல்லுவான். அதுக்காக இவனை போட்டு அடிக்கவா முடியும்? அந்த லெஜெண்டரி பில்ல சாப்பிட்டா எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குதோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஒன்னு கிடைக்கணும்னா ஒன்னு இலக்க தான் செய்யணும். இவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அது பவர் கொடுத்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனோட லைஃப் அது பறிச்சுக்கிச்சு. அப்படின்னா இவனுக்கு சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா கூட வீண்டாம் போலயே. ஃபிஷ்மேன் ஐலாண்ட் அழிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இவனால எந்த ஒரு பஞ்சாயத்து வராது. ஆக்சுவலா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் அதை சீல் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா இந்த கிறுக்கு பையன் அதை ஓபன் பண்ணி அதை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு என்னென்னமோ கனவெல்லாம் கண்டுகிட்டு வேற லெவல்ல பஞ்சாயத்து பண்ணிட்டான். ஆனா இப்ப எல்லாம் போச்சுன்னு சொன்ன உடனே அவன் இன்னுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. வண்டியா திட்டிட்டு இருப்பான். இங்க பாத்துட்டு இவனை இருக்க நிலைமைக்கு இவனை கையை தூக்கி வைக்கவே 10 நாள் ஆகும். இல்ல ரிவெஞ்ச் எடுக்க இங்க வர்றது வாங்க போவான்ட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. ஓடி பாத்துட்டு டேய் பார் போக்கி வாயா, நாங்கெல்லாம் அவெஞ்சர்ஸ்டா, ஹியூமன்ஸை கொல்ல வந்திருக்கோம், கண்டிப்பா கொல்லுவோம், உன்னையும் சேர்த்தி கொல்லுவோன்னு மிரட்டுவான். ஐயோ பாவம், நான் என்ன உனக்கு போய் குழி தோண்டி வைக்கிறேன், சட்டு புட்டுன்னு வந்து படுக்கிற வழியா பாரு, டேமேஜ் ஃப்ளோன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. கூட அவன் பசங்களும் போயிட்டு இருக்கும்போது அவன் ஃபுக்கபுஷியை கூப்பிட்டு நீ இந்த வம்சத்துக்கே ஒரு அவமானம்னு சொல்லி திட்டுவானா. அவன் தெளிவா சொல்லிடுவான், எங்க அம்மாவை கொண்டது நீதான்னு தெரிஞ்சுமே நான் உன்னைய பழி வாங்கல. ஏன்னா இந்த கேடுகட்ட வெறுப்புங்கிறது இதோட முடியட்டும், இந்த ஐலாண்டும் மொத்தமா மாறட்டும், நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நேக்கு நல்லா தெரியும், நீ வாய மூடிட்டு போ அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இங்க லெப்ட் மினிஸ்டர்ட்ட ஒருத்தன் பதறி அடிச்சு வருவான். ஏன்டா பேதியில போனவனே என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா மிஸ்டர் பெக்கோம்ஸும் பேரோன் டமக்கோவும் வந்திருக்காங்க. எங்கன்னா கேண்டி ஃபேக்டரிக்கு. அட வேற ஒண்ணும் இல்ல, பிக் மேம் தான் அனுப்பி வச்சிருப்பா. அவளுக்கு தான் சாக்லேட்ஸ் கேண்டீஸ்னு சொல்லி மாசம் மாசம் கொடுக்கணுமே. சோ அதை கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா போர்ல நடந்த பஞ்சாயத்துல நிறைய டேமேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம இருந்த எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்க்கு சாப்பிட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப எதுவுமே இல்ல. வந்தவங்க எங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க, கேண்டீஸ் எல்லாம் எங்க, மாமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போலனா கொலை விழுன்னு சொல்லி மக்கள் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்வீட்ஸ் இவங்க கிட்ட சுத்தமா இல்ல. அந்த ஹோடி கூட சண்டை போடும் போதே ஃபேக்டரியும் அழிஞ்சு போச்சு. இனி திருப்பி கெட்டிதான் ரெடி பண்ணணும். நல்லா இருந்த ஸ்வீட்ஸை நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்ல, சிச்சுவேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லி சமாளிக்க தான் செய்யணும். ஆனா அந்த லூசு ஒரு லூசாச்சே, கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்காக இந்த மொத்த கண்ட்ரியுமே அழிச்சாலும் அழிச்சு போடுவா. ஏன்னா அவ 4 எம்பரர்ல ஒருத்தியான பிக் மாமாச்சேன்னு சொல்லி பதட்டத்தோட அவரு புலம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.